வணக்கம். இன்றைக்கி தோசைக்கு என்ன பண்ணினேன்னா, ஒரு பச்சை உருளைக்கிழங்கு எடுத்து இது மாதிரி சீவி வச்சுட்டுருக்கேன் நான். அப்புறம் அதிலேயே உப்பு, மிளகாப்பொடி, பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ தவாவை சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை பரட்டி வச்சுட்டுருக்கேன். இந்த நம்ம கலந்தது எப்படின்னா, இங்கே தோசை மாதிரி ஒரு அடை தோசை அது மாதிரி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ இதை நான் பரட்டி வச்சுருக்கேன், எண்ணெயை விட்டுருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா முறைன்னு நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அதை எடுக்க முடியும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த தோசையை நான் எடுத்துட்டேன். இங்கே நேற்று பண்ண உப்புமா பாக்கி இருந்தது. இதையும் கையில் நல்லா பிசைஞ்சு நம்ம கொஞ்சம் கடலை மாவை சேர்த்துட்டு இதில் தோசையாக போட்டுடலாம். இப்போ நான் அதையும் திருப்பி போட்டுட்டேன். இந்த ரவா உப்புமாவில் பண்ணினது. இதுக்கு நான் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு கொடுத்தேன். நான் அதை சொல்ல மறந்து போயிட்டேன். இதுதான் இன்னைக்கு டிஃபன். ஹோப் யூ ஆல் லைக்.